இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக நடந்து கொண்டு வருகிறது. இன்னித்த ரெக்கார்டிங்ல நான் சொல்ல போறது பகவத்கீதையிலேருந்து இன்னொரு ஸ்லோகம், 2வது சாப்டர் 47வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கேட்டதுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இதை பத்தி சொல்ல போறேன் இன்னைக்கு. இதுல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுண்டு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பத்தி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி நான் அப்படி எப்படி இருந்தோம், இந்த ஸ்லோகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளை பத்தி கம்பேர் பண்ணிட்டு பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பொருள் பொதிந்த ஸ்லோகம் அப்படின்னு நான் இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய குருகுலத்துக்கும் என்னுடைய ஆச்சாரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இந்த குருகுலத்துல பயிற்சி எடுத்துண்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் கத்துண்டு இதனால பயனடைஞ்சதுனால அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தை தான் நான் இந்த ஸ்லோகத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன். இந்த குருகுலத்தோட டீட்டெயில்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டேன்னா நான் அதுக்கு பதில் போடுறேன். இப்ப இந்த ஸ்லோகம் 2 வரி தான். 2வது சாப்டர் 47வது ஸ்லோகம். இது இப்படி ஆரம்பிக்கிறது, கர்மண்யேவாதிகாரஸ்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த 2 வரிக்கு முதல்ல நான் அர்த்தம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எதை பத்தி சொல்றது, நம்ம வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய சுகம் துக்கம், நம்ம வாழ்க்கை பயணத்துல நமக்கு ஏற்படக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாத்த பத்தியும் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்ல போறார். எதனால வருது, அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனாங்கிறது முதல் வாக்கியம். கர்மங்கள் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துட்டோம்னா நம்மளோட விருப்பு வெறுப்பு இது ரெண்டு நாளையும் உந்தப்பட்டு நிறைய கர்மாக்கள் பண்றோம். கர்மானா நம்ம இங்க செயல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செயல்கள் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு அதிகாரம் இருக்கு. செயல்களோட ஒரு சுதந்திரம், செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் இந்த செயல்களால் வருகிற விளைவு அது நம்ம கையில இல்லை. அந்த செயல்களின் பலன் விளைவு எப்படி வேணாலும் இருக்கலாம். கர்மா கர்மஃபலா அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். ஆனா அதுல நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா பலன்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டேங்குது. இது வாழ்க்கையில இதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது ஒரு நிதர்சனமான உண்மைன்னு நான் சொல்லுவேன். நமக்கு செயல் பண்ணும்போது உரிமை இருக்கு, ஆனா பலன்கள்ல எந்த விதமான அதிகாரமும் இல்லை. பலன்களை நம்மளால நிச்சயிக்க முடியல அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. ஆனா அதுக்காக கர்மங்களை விடக்கூடாது, கர்மங்களை செஞ்சுன்னு தான் இருக்கணும். அதனால அதுல வரக்கூடிய பலன்களை நீ எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு பகவான் அர்ஜுனனுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். இப்ப நமக்கு கர்மங்கள் செய்யும் போது நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? எந்த விதமான சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு கர்மத்தை நம்ம பண்றது நம்ம கையில இருக்கு, பண்ணாம இருக்கிறதும் நம்ம கையில இருக்கு, மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமும் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா அதோட விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய உதாரணங்கள் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு உழவனே எடுத்துட்டா கூட, ஒரு ஃபார்மர் அவன் விதைக்கும் போது நல்ல ஒரு மகசூல் வரும் அப்படின்னு தானே விதைக்கிறான். ஆனா நமக்கு தெரியும் வெள்ளம் வரலாம், இல்ல மழையே இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவோ இது இருக்கு, எவ்வளவோ தடங்கல்கள் வருது இல்லையா வாழ்க்கையில. அது மாதிரி வேலைக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம், ஆனா வேலை கிடைக்கிறது இல்லை. வேலைக்கு போனா அந்த கம்பெனி மூடிடுறது. இந்த மாதிரி நம்மளோட தினசரி வாழ்க்கையிலேயே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். ஆதிசங்கரர் அவர்கள் இந்த ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி எழுதும்போது
வைதிக கர்மா மட்டும்தான் அவரோட அவர் குறிப்பிட்டது அதுதான். ஆனா வேற சில செயல்களை பத்தியும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு கமெண்ட்ரி வருது. பகவத்கீதா மேலேயே நிறைய மகாத்மாக்கள் கமெண்ட்ரி எழுதியிருக்கா. ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது வந்து ஆதிசங்கர் அவர்களுடைய கமெண்ட்ரி தான். இப்ப கர்மங்கள்ல நமக்கு வந்து 3 விதமான சுதந்திரம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா எப்படி நம்ம கர்மங்கள் செஞ்சாலுமே அதோட ரிசல்ட் வந்து வேற வேற மாதிரி கிடைக்கிறது நமக்கு. ஒண்ணு வந்து நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேல கிடைக்கிறது. நம்ம எதிர்பார்த்த அளவு கிடைக்கல. நம்ம எதிர்பார்த்ததுக்கு வேற மாதிரி வேற மாதிரி கிடைக்கிறது. நம்ம வந்து 100 மார்க் நமக்கு வரும் அப்படின்னு நினைச்சிட்டு பரீட்சை எழுதணும்னா நம்மளோட பேப்பரே வந்து சரியா திருத்தப்படாம 0 மார்க்குக்கு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. எதிர்மாறான விளைவுகள்னு சொல்லலாம் இத. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது பிரகாரம் கரெக்டா நடந்துடுத்து. அந்த மாதிரியும் வந்து நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப விதவிதமா நம்ம விளைவுகளை பார்க்கும்போது ஏன் இப்படி ஆறுது அப்படின்னு குழம்பாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன் இந்த மாதிரி ஆறுது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் சிலது சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்துல. நம்மளோட அறியாமை, அதாவது நம்ம எந்த காரியம் பண்றோமோ அதை பத்தின முழு விவரமும் அதற்கு உண்டான முயற்சியும் இல்லாம இருக்கிறது ஒரு காரணம். அதுக்கப்புறம் நம்மளோட பழைய கர்மங்கள், பழைய ஜென்மத்து கர்மங்கள், அதாவது டெஸ்டினின்னு சொல்றோம். அத நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ இந்த வாழ்க்கையில அதுக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம அனுபவிக்க முடியும். அது சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு விதின்னு சொல்லலாம் அத. அது பிரகாரம் நமக்கு நடக்கிறது வாழ்க்கை. இப்படி இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்றது? கர்மங்கள் செய்யறது நம்ம சரியா செய்யறோம். அப்படி கூட நம்மளோட விளைவுகள் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கக்கூடிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு பகவான் அர்ஜுனருக்கு சொல்ற மாதிரி வருது. ஆனா நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில பார்க்கும்போது கடவுள்கிட்டயே போயிட்டு நிறைய பேர் அவ நினைச்ச காரியம் ஆகல அப்படின்னா கடவுள் நம்பிக்கையும் போய் கடவுளை வந்து வழிபடுறதோ இல்ல கோவிலுக்கு போறதோ அதெல்லாம் கூட நிறுத்தி அந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். அதனால நம்ம வாழ்க்கையே வந்து வேற விதமா ஆயிடுறது. நம்மளோட எதிர்பார்த்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடக்காது இருக்கும்போதும் நமக்கு சில துக்கங்கள் வரும்போதும் நம்மளால அது வந்து எடுத்துக்க முடியல. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய கொடுப்பினைன்னு நான் சொல்வேன் இந்த ஸ்லோகத்தை. நமக்கு இந்த உண்மை தெரிஞ்சுடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அணுகிறதே வேற மாதிரி இருக்கும். நம்ம ரிசல்ட்டை பார்க்கறதே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது நமக்கு சுதந்திரம் இருக்குன்னு பார்த்தோம். அதோட பலன்கள் வந்து சில சமயம் நமக்கு சாதகமா இருக்கலாம், சில சமயம் நமக்கு பாதகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில ஏன் வருது, இந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருது அப்படிங்கிறத அதையும் பார்த்தோம். அப்ப நம்மளோட விதி தான் இதுக்கு காரணமா, நம்மளோட முயற்சி தான் இதுக்கு காரணமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த கர்மாக்களை எல்லாம் வேற மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லப்படுறது. எந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கர்மக்களை நம்ம எப்படி செய்யறோம், நமக்கு வந்து அது உபயோகமா இருக்கணும் தானே செய்யறோம். அந்த மாதிரி செய்யாம உலகத்தை உத்தேசித்து செய்யற மாதிரி ஒரு விளக்கமும் இதுக்கு கிடைக்கிறது. பகவானின் சேவகன் மாதிரி கர்மாக்களை செய்ய வேண்டும். அதாவது பலனை எதிர்பார்க்கும் போது அதுக்கு பலனை நோக்கிதான் நம்மளோட உத்தேசம் இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய கர்மாக்கள்ல நம்மளோட முயற்சி கம்மியாருது அப்படின்னு கூட ஒரு விளக்கம் கிடைக்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு. இப்ப பலன்களை குறிச்சுதான் நம்ம வேலை பண்றதுனால நமக்கு ஒரு பயம் வருது. சரியா வருமா, சரியா வராதா, இப்படி வரலன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எப்போதும் பயனை பத்தி யோசிச்சு யோசிச்சு செயல்ல வந்து அவ்வளவு தூரம் நம்ம
அதுக்கு உண்டான ஈடுபாடை நம்ம காட்டுறது இல்ல. அதனால செயல்ல நிறைய ஈடுபாடு காட்டி பலன்கள் எப்படி வந்தாலும் அதை வந்து பகவானின் பிரசாதமா எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்ப பகவானின் பிரசாதம் அப்படின்னா என்ன? நம்ம வந்து உடனே நமக்கு பிசிக்கலா லட்டுவோ இல்ல கல்கண்டோ இல்ல துளசி தீர்த்தமோ இதெல்லாம் தானே பகவான் பிரசாதம். ஆனா வாழ்க்கையே பகவானோட கொடுப்பினை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு விளக்கம் கிடைக்கிறது. அது எந்த மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, உலக நியதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பகவான் தான் நம்மளோட கர்மங்களோட பலன்களை அளிக்கக்கூடியவர், அளிப்பவர். அது வந்து விதி மூலமாவோ இல்ல நம்ம செஞ்ச ஒரு காரியங்களின் பிரதிபலனாகவோ நமக்கு அது கிடைக்கும் போது நமக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு அதை அணுகக்கூடிய புத்தி வந்து வேற மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் சொல்றது. இப்ப கர்மாக்களை வந்து பகவானிடம் அர்ப்பணித்து விட்டு செய்யும் போது அதை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தி அப்படின்னு சொல்றா. அது மாதிரி பலன்களை நம்ம எதிர்கொள்ளும் போது பிரசாத புத்தி, அதாவது நமக்கு கிடைச்சது வந்து இதுலயும் பகவான் தான் இருக்கார், அவரோட ஒரு நியதி பிரகாரம் தான் எல்லாம் நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு எதிர்கொள்ற சக்தி, அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தியும் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆன்மா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவா, அதாவது நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தத்துவங்கள் கண்டிப்பா புரியும். அப்ப அதுக்கு நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு இந்த மாதிரி ஒரு ஆத்ம பயணத்துல வாழறவாளுக்கு இந்த ஈஸ்வரார்ப்பண புத்தியும் பிரசாத புத்தியும் வந்துடுத்து அப்படின்னா இதை வந்து கர்மயோகம் அப்படின்னு நம்ம அதை தெரிஞ்சுண்டு கர்மயோகத்துல என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம் நம்ம வாழ ஆரம்பிக்கணும். அது வந்து நம்மளை வந்து நான் யார் அப்படிங்கிற ஞானத்துக்கிட்ட கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த மாதிரி பகவான் முடிக்கிறார்.